Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு Deivas Nalabagathila veg momos எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோமோஸ்க்கு ஃபர்ஸ்ட் மேல் மாவு ரெடி பண்ணிரலாம். நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒண்ணு போல ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவுக்கு சேர்க்கறத விட இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் தண்ணி பிடிக்கும். சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு அந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்குலாம் அழகா வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இது மினிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஊற விட்டுறலாம். நல்லா வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் வச்சுட்டு மேலே கொஞ்சம் மாவு காயாத இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளால ஆயில் தடவிட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. நல்லா ஊறி வந்ததுனா தான் மேலே வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் கேரட்டை 2 கேரட்டை இது போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சின்ன சைஸ் முட்டைக்கோசை ஒன்று ஃபுல்லாக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இது திருப்பி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால வந்து ஓவர் குக் பண்ண தேவையில்லை. நல்லா அந்த காயில் இருக்க தண்ணி விட்டு அந்த தண்ணி வந்து நமக்கு ட்ரை ஆகி வந்தால் போதும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இது போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டஃபிங் நமக்கு வந்து உதிர்ந்து வராத இருக்கிறதுக்காக இது மாதிரி செய்கிறோம். டேஸ்ட் எதுவுமே மாறாது. இது போல் நமக்கு வந்து ஸ்டஃப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து பாதி வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பெரிய நல்லா சப்பாத்தி போல் நம்மளுக்கு மெல்லிசாக எந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம திரட்டிக்கலாம். நம்ம இது போலையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பால்ஸாக எடுத்தும் நம்ம தனியாக தேய்ச்சும் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இது போல் டிஃபன் பாக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து இது போல் ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம எல்லாத்தையும் அழுத்தி எடுத்துக்கலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து இது மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து இது போல் வந்து தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸை இப்போ சென்டரில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை இது போல் வச்சுட்டு நம்ம சாரிக்கு ஃப்ளீட் எடுப்போம்ல அது மாதிரி வந்து இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் பிகினர் செய்யும்போது. ஒரு 2 இது செஞ்சுட்டே இருந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பார்க்கதான் அப்படி இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இது போல் வந்து அப்படியே ஃப்ளீட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு இது வந்துச்சுன்னா அப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு இது லாஸ்ட்டாக வந்து இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ வந்து ஒன்று சேர்த்து அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அழகாக ஃபோல்ட் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான், வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டீம் பிளேட்டில் இது போல் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம அடிக்கிடலாம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மோமோஸ்லாம் அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம மோமோஸ் எல்லாம் அப்படியே சுட சுட ரெடியாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி மோமோஸ் சட்னியோடு இதை சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.